சத்பதி அவர்களின் நிறுவனம் பான்வில் ஏரோ ஆபரேஷன் சிந்து திட்டத்தில் பங்கேற்க அழைக்கப்பட்ட சில நிறுவனங்களில் ஒன்றாகும். சத்பதி, உங்கள் அனுபவத்தை பற்றி எங்களுடன் என்ன பகிர்ந்து கொள்ள முடியும்? உங்கள் நிறுவனம் ஒரு ஸ்டார்ட் அப் ஆக இருந்து இந்திய ட்ரோன் தொழில்நுட்பத்தில் முன்னோடியான பணிகளை செய்துள்ளது என்பதை நாம் அறிவோம். உங்களை ஒரு சோதனைக்காக அல்ல, நேரடி போர் நடவடிக்கைக்காக அழைத்தனர். அது முழுமையான போராக மாறியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்கள் ட்ரோன்கள் உண்மையில் அதில் பங்கேற்றன. அது எப்படி இருந்தது என்பதை எங்களிடம் சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளவு விரைவாக பதிலளிக்க முடிந்தது மற்றும் ஆபரேஷன் சிந்து மூலம் நீங்கள் பெற்ற அனுபவங்கள் என்ன? நன்றி சிவ். நன்றி. இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த முழு குழுவிற்கும் நன்றி. மேலும் இது எனக்கு மிகவும் உற்சாகமான ஒரு வாய்ப்பு. இந்த மேடையில் பகிர்ந்து கொள்ளும் வகையில் எவ்வாறு நாங்கள் உண்மையில் இத்தகைய முக்கியமான நடவடிக்கையில் நேரம் மிக முக்கியமானதாக இருக்கும்போது எங்கள் ட்ரோனை எடுத்து சென்று நேரில் பங்கேற்றோம் என்பதை பற்றி பேசும் வாய்ப்பு. அதிகாரம் இல்லாமல் என் குழு லேவில் முகாமிட்டிருந்தது. அவர்கள் உயரமான இடங்களில் சில சோதனைகள் முடித்து திரும்பிக் கொண்டிருந்தார்கள். நாங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டோம். நாங்கள் புவனேஸ்வர், ஒடிசாவிலிருந்து செயல்படுகிறோம். அது சுமார் 1700-1800 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அந்த இடத்திலிருந்து நாங்கள் செல்ல வேண்டிய இடம். அந்த நேரத்தில் நாங்கள் எங்கள் சொந்த வாகனத்துடன் விரைவாக இயக்கம் செய்தோம். அந்த நேரத்தில் நீங்கள் பார்க்குற எல்லாமே உங்கள் கையில் உள்ள பொருட்கள் தான். நீங்கள் எதை கொண்டு முன்னே செல்ல முடியும். மேலும் எங்களிடம் சில சேவையில் உள்ள தயாரிப்புகள் உள்ளன. இவை மிகவும் தனிப்பயனாக உள்ளன. இவை உயரமான இடங்களில் செயல்படுவதற்காக உருவாக்கப்பட்டவை. உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், உயரமான இடங்களில் வெவ்வேறு அளவிலான கூறுநிலை பொறியியல் தேவைப்படுகிறது. மேலும் நாங்கள் எங்களிடம் இருந்தவற்றில் சிலவற்றை மிக விரைவாகவும் திறமையாகவும் எடுத்தோம். அங்கு சென்ற பிறகு இந்திய இராணுவத்திடமிருந்து நாங்கள் பெற்ற ஆதரவின் அளவு உண்மையிலேயே நம்ப முடியாததாக இருந்தது. அவர்களின் உதவி மற்றும் ஒத்துழைப்பு எங்கள் பணிகளுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது. என் குழுவினர் மிகவும் கடுமையான மற்றும் சவாலான சூழ்நிலைகளிலும் மிகவும் சிரமமான மற்றும் கடினமான நிலைகளிலும் அயராது வேலை செய்துள்ளனர். ஆனால் அவர்கள் அனைவரும் உள்ளார்ந்த திருப்தியுடன் ஒரு இந்தியராக இருப்பதில் மிகுந்த பெருமை கொண்டும் அங்கு நாங்கள் எங்கள் மிகச்சிறந்த பங்களிப்பை வழங்கியுள்ளோம் என்பதை உணர்ந்தும் செயல்பட்டுள்ளனர். இந்த கடினமான பணிகளில் அவர்கள் காட்டிய அர்ப்பணிப்பு மற்றும் விடாமுயற்சி உண்மையிலேயே பாராட்டத்தக்கது.